கொள்வனவு செய்வதற்கு முன்மொழிவு கோரிக்கைகள் தற்போது நிறைவடைந்துள்ளது என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. இப்போ கடந்த காலத்தில் இந்த பெரிய வெங்காயம், நான் சொல்கிறது இப்போ இல்லை, நல்லாட்சி அரசாங்கம் காலத்தில் சில அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் உங்களிடம் கேட்டார்கள், லங்கதி லூனு கேவது தேங் செப்பது என்று கேட்டார்கள். ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. இது எதுக்காக அப்படி கேட்டார்கள் என்றால், வெங்காயத்தின் விலை அந்த காலத்தில் அதிகரித்திருந்தது. அதற்காக இந்த வார்த்தையை கேட்டார்கள், லங்கதி லூனு கேவது தேங் செப்பது என்று. இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், அல்லது நான் கேட்கின்றேன், லங்கதி முருங்க கேவது தேங் செப்பது என்று. காரணம், முருங்கைக்காய் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு நாராயண்பேட்டையில் விற்கப்படுகின்றதாம். அதே முருங்கைக்காய் 100 ரூபாய்க்கு தம்புத்தேகமவில் விற்கப்படுகின்றதாம். பாருங்கள் செய்தியை இன்றைய அருண பத்திரிகை. தம்புத்தேகமதி சீயட்ட பெஸ்ஸ முருங்கா நாராயண்பிட்டதி தாக்கட்ட கனி நகி என்று வந்திருக்கின்றது. அதாவது தம்புத்தேகமையில் 100 ரூபாய், තඹුත්තේගම ආර්ථික මධ්‍යස්ථානයේ මුරුංග කිලෝවක තොගමිල රුපියල් 100ක් දක්වා ඊයේ දිනේදී පාතක වැටි තිබුණද නාරයන්පිටිය ආර්ථික මධ්‍යස්ථානයේ මුරුංග කිලෝවක සිල්ලරට අලෙවි කෙරෙන්නේ රුපියල් 10කට. ඉකුත් මාර්තු මාසයේ මුලදී මුරුංගා කිලෝවක සිල්ලර මිල රුපියල් 2000ක් දක්වා ඉහළ ගියාද ඊයේ දිනේදී තඹුත්තේගම ආර්ථික මධ්‍යස්ථානයේ මුරුංග කිලෝවක රුපියල් 150 සහ 250 අතර සිල්ලර මිලට අලෙවි කරන්නේ. என்ன செய்வது? தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்தில் 100 ரூபாய்க்கு விற்கப்படும் முருங்கைக்காய் நாராயண்பேட்டை பொருளாதார மத்திய நிலையத்திலே 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றதாம். இரண்டு இடங்களும் இலங்கையில் தான் இருக்கின்றது. 2 இடங்களும் இலங்கையில் தான் இருக்கின்றது. சரி, இது எப்படியோ இந்த செய்திகளை பார்க்கும்போது இதை பாவ கணக்கில் சேர்ப்பதா, அல்லது பகல் கொள்ளை கணக்கில் சேர்ப்பதா, அல்லது பாரிய மோசடி கணக்கில் சேர்ப்பதா என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. இது எப்படியோ மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மோசடி செய்தால் அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அனுபவிப்பார்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்வதற்கு ஒன்றும் இல்லை.